எவ்ரி மேன் ஆர் பொட்டன்ஷியல் ரேபிஸ்ட். ஒரு 18+ ஜோக்கு ஒரு பொண்ணு முன்னாடி வச்சுட்டு அவள் ஆக்வர்ட் ஆகிறா அந்த சமயத்தில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் பொட்டன்ஷியல் ரேபிஸ்ட் தான். வாட்ஸ்அப் சேட்ல இருந்து ஒரு பொண்ணை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுறது, அவள் பாடி ஷேப் இப்படி இருக்குன்னு சொல்கிறது, அவளுக்கு வந்து பெஸ்ட் பெருசாக இருக்குது அப்போ கண்டிப்பாக ஏதோ நடந்திருக்கு அப்படின்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு தடவையாவது சேட்லேயோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ ஏதோ விஷயமா பேசியிருப்பீங்கல்ல. எல்லா பொண்ணுங்களுக்கும் அவங்க வீட்டில் இருக்க அப்பா, அண்ணன், ஃப்ரெண்டு, தம்பி எல்லாருமே நல்லவன், என்னை சுற்றி இருக்க எல்லா ஆணும் நல்லவன் அப்படின்ற பட்சத்தில் இன்னொரு பொண்ணை யாருங்க வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க? கார்பரேட்டுன்றப்ப அவங்க வெஸ்டர்ன் போடுவாங்க, பப்புக்கு போவாங்க, ஆல்கோஹால் எடுத்துக்குவாங்க, நிறைய பேர் கூட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. இன்னொரு சாரி போட்டு வரனா ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் போடக்கூடாது. இந்த இடத்துல டெத்து வீட்டில் இப்படி போடுறீங்களே, ஒழுங்காக வந்து நீங்கள் ஃபார்மலாக சுடிதார் போட்டு ஷால் போட்டு இருக்கலாம். அப்போ சொல்லும் போது அந்த ஆண் போட்டிருந்தது ஆஃப் ட்ரவுசரும் டிஷர்ட்டும். நீங்கள் எந்த பெண்கள் கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க, ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் அப்யூஸாக அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. வீட்டுக்குள்ளேயே யாராவது ரிலேட்டிவ்ஸ் யாராவது மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கலாம், தப்பாக டச் பண்ணியிருக்கலாம், பேசியிருக்கலாம். ஹாய், வணக்கம் மறை வீவர்ஸ். பெண்கள் நம்ம நாட்டின் கண்கள் அப்படின்னு நம்ம நிறைய நாள் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நிறைய நாள் அது ஒரு வாய் சொல்லாவே தான் இருந்திருக்கு. பெண்களுக்கான உரிமைகள் வந்து நிறைய இடங்கள்ல மறுக்கப்பட்டுட்டு தான் இருந்திருக்கு. அதுக்காக நிறைய பேர் உரிமை குரலும் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி ஒரு குரல் கொடுக்கக்கூடிய ஒருத்தக தான் இன்னைக்கு நம்மளோட இருக்காங்க, யோகலட்சுமி மேம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபைன், சூப்பராக இருக்கேன். ஸோ மேம், விமென்ஸ் டே வரப்போகுது. ஸோ யூஸ்வலாக ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு டே, சமீபத்தில் வேலண்டைன்ஸ் டே முடிஞ்சது. வேலண்டைன்ஸ் டே அப்படின்றது ஒரு காதலர் தினம், ஒரு உணர்ச்சிபூர்வமான தினம் அப்படின்றத தாண்டி அது பின்னாடி ஒரு பெரிய வியாபாரத்தை நான் பார்க்குறேன். இந்த மாதிரி விமென்ஸ் டேக்கு பின்னாடி என்ன அப்படின்றத நீங்க பாக்குறீங்க, இல்லை விமென்ஸ் டேனா என்ன உங்களை பொறுத்த வரைக்கும்? விமென்ஸ் டேவை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கான ரைட்ஸை டிமாண்ட் பண்ணி நம்ம கேட்டு ஒரு பெரிய மார்ச்சா நடத்தி அதுதான் நம்ம விமென்ஸ் டேவா ஹிஸ்டாரிக்கலாக பார்க்குறோம். பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபேன்சியாக உங்களுக்கு சமையலுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் இன்னைக்கு ஒரே நாளில் டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும், வாங்கிக்கோங்க அப்படிங்கிறது, மேக்கப் திங்ஸ்ல இருந்து இந்த மாதிரி விஷயங்களை ப்ரொமோட் பண்றதுக்கான ஒரு டே மாதிரி தான் இருக்கு. அதை நம்ம ஒரு நாள் நீங்க பெண்கள், அது இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி பெண்கள் கண்கள், நதிகளுக்கெல்லாம் வந்துட்டு நாங்க பெண்கள் பேர் வைக்கிறோம், எல்லாத்துக்கும் பெண்கள் பேர் தான் வைக்கிறோம், நாங்க கடவுளா வணங்குறோம், மனுஷியா பார்த்தா போதும், கமோடிட்டி யூஸ் பண்றதுக்கு ஒரு மார்க்கெட்டாவும் பெருசா பார்க்காம நார்மலா ட்ரீட் பண்ணா போதும். உங்களுக்கு என்ன கிடைக்கும், சிம்பிளான விஷயம் தான், அவங்களுக்கு என்ன கிடைக்குது, என்ன பண்றீங்க, அதை இவங்களும் பண்ணட்டும், அவ்வளவுதான் விஷயம். சிம்பிள். ஓட் போடுறாங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம ஆரம்பிச்சது அப்படிதான். உமன்ஸ் டேக்காக நம்ம கேட்டு டிமாண்ட் பண்ணி ப்ரொடெஸ்ட் போனது எதுக்காக அப்படின்னா, ஆண்கள் ஓட் பண்றாங்க, நாங்களும் ஓட் பண்றோம், உங்களுக்கு ஒரு வேலையை செய்யும் போது ஆண்களுக்கு எவ்வளவு சேலரி கிடைக்குது அதே எனக்கும் கிடைக்கட்டும், எவ்வளவு ஷிஃப்ட் ஹவர்ஸ் ஒர்க் பண்றாங்க அதே நம்ம பண்ணலாம், வீட்டுக்கு போனதும் எல்லாருமே ஒர்க் ஷேர் பண்ணுவோம், எல்லாம் அவ்வளவுதான் விஷயம். இங்க நம்ம ரொம்ப பெருசா யோசிச்சு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதுக்கே ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலி அந்த விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. பெண்கள் அது ரொம்ப ஓவரா செலிப்ரேட் பண்ணாம நீங்க கொடுக்க வேண்டிய மரியாதையை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்றதுதான். அது வந்து நீங்க பெண்களுக்கு கொடுக்குற மரியாதைன்னு கூட நான் சொல்ல வேணாம், நார்மலா ஒரு மனுஷனை நீங்க எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க அப்படி ட்ரீட் பண்ணாலே போதும் அப்படின்றதுதான் இருக்கும். ஃபைன் ஃபைன் ஃபைன். இப்போ வந்து எல்லா ஃபீல்டுலையுமே வந்து லக்கிலி இல்லை ஃபார்ச்சுனேட்லி பெண்கள் வந்து நிறையவே இருக்கிறாங்க. ஸோ கார்பரேட் லைஃப்லையும் வந்து பெண்கள் நிறைய இருக்காங்க. கார்பரேட் லைஃப்ல பெண்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரெஷர் என்ன, இல்லை வெளியே பேசப்படாத ஒரு ப்ராப்ளம்னா உங்களை பொறுத்த வரைக்கும் என்னவா இருக்கும்? லேபிளிங் மெயினா. ஒரு கார்பரேட் ஒரு பொண்ணுக்குன்ட்டு சில வேலைகள் இருக்கும். ஃபர்ஸ்ட் வேலைக்கு படிக்காதுன்னு சொன்னாங்க, படிச்சு வந்தாங்க, சரி ஓகேன்னு விட்டாங்க. அதுக்கப்புறம் வேலைக்கே போகாதுன்னாங்க, வேலைக்கு போறாங்க, ஓகே விட்டாங்க. அடுத்து அவ ஒரு ஜாப் சூஸ் பண்றா அப்படின்னா இந்த ஜாப் பெண்கள் பண்ணா ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்களே நல்லா யோசிச்சீங்கன்னா டீச்சர் ஆகணும், டாக்டர் ஆகணும், நர்ஸ் ஆகலாம், இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்கலாம். ஆனா கார்பரேட்ல ஒர்க் பண்றா, ஐடில ஒர்க் பண்றா அப்படின்னாலே அவளுடைய கேரக்டரே வேற மாதிரிதான் இருக்கும். அவன் நிறைய பசங்க கூட போவாங்க, இது பண்ணுவா, அதை பண்ணுவா, அப்படி இருப்பா, இப்படி இருப்பா. இந்த மாதிரியான லேபிளிங்கே அவங்க ஒர்க் ப்ரெஷர். நம்ம சிம்பிளா சொல்லணும்னா விமனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாப்ல இருக்கிற ப்ரெஷர் தாண்டி எனக்கு இந்த வேலையை பண்ண கஷ்டமா இருக்கு அப்படின்றத தாண்டி அதை சுத்தி இருக்கிறவங்க அவங்க மேல போடுற ப்ரெஷர் தான் அதிகமா இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு ஆங்கரா இருக்கேன், நான் போய் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கோ ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்றதுக்கோ இல்ல மீடியால போறதுக்கோ எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் டிராவல் பண்ணி போகணும்னாலும் அந்த ப்ரெஷரை நான் எடுத்துக்குவேன். எனக்கு பிடிச்சதான் இந்த வேலையை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ப்ரெஷர்லாம் எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாகவும் இல்லை எனக்கு அது தரங்களாகவுமே இருக்காது. நான் போயிடுவேன், எனக்கு எவ்வளோ சிக்கானாலும் எவ்வளோ வந்து உடம்பு முடியாமல் போனாலும். பட் எனக்கு என்ன பிரச்சனையா இருக்குன்னா, மீடியாவில் இருக்க பொண்ணா இருந்தா இப்படிதான் இருப்பா, ஐடில இருந்தா இப்படிதான் இருப்பான்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு அது வந்து எப்படி இம்பாக்ட் ஆகுதுன்னா, இப்ப என்ன ஏன் இந்த வேலைக்கு போக வேணாம்னு சொல்றாங்க, நீ டிராவல் பண்ணி போற,
கஷ்டமா இருக்கும் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வீட்டுல சொல்ல மாட்டாங்க. அதுக்காகலாம் எனக்கு பாவம் பார்த்து நீ அங்க போக வேண்டாமா, கம்ஃபர்டபுளா இருன்னு என்ன அந்த வேலைக்கு போக விடாம இருக்க அவங்க சொல்லல. இங்க போனீன்னா இப்படி பேர் எடுத்துருவ, உன் பேர் கெட்டு போயிடும், உன் பேர் கெட்டு போனா குடும்ப பேர் கெட்டு போகும் இப்படி. ஸோ எந்த ஒரு பொண்ணுக்குமே அவங்க பிடிச்சி சூஸ் பண்ற ஒர்க்கோட ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யும் எல்லா ஜாப்லயும். ஒரு டாக்டரா இருந்தாலும் டீச்சரா இருந்தாலும் அதுக்கான ப்ரெஷர் இருக்கு, அதை அவங்க ஹேண்டில் பண்ணிடுவாங்க. பட் இந்த சொசைட்டி அவங்க மேல வைக்கிற ஜட்ஜ்மெண்ட்ஸையும் அந்த ப்ரெஷரும் தான் ரொம்ப பெருசா இருக்கு. முக்கியமா சொன்ன கார்பரேட்ன்றப்ப அவங்க வெஸ்டர்ன் போடுவாங்க, பப்புக்கு போவாங்க, ஆல்கோஹால் எடுத்துக்குவாங்க, நிறைய பேர் கூட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. இந்த மாதிரியான ஃபுல் அந்த வார்த்தைகள் தான் அவங்களால தாங்க முடியாது. மற்றபடி 7 மணி நேரம் ஒர்க் பண்றாங்க, 7 days, அதுவுமே ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான். 7 days ஒர்க் பண்ண வைக்கிறாங்க, எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஒர்க் பண்றாங்கன்னா அது தனி லேபர் மேல திணிக்கப்படுற ஒரு லேபர் ரைட்ஸை மீற விஷயம் தான். அப்படி இருந்தாலுமே ஆனா அதை அவங்க மேனேஜ் பண்ணிடுவாங்க somehow. இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் தான் எங்களுக்கு பிரச்சனையாவே இருக்கு. ஓகே, வேலை பிரச்சனை இல்லை, வேலை பார்க்க போக வேண்டாம். ஆமா, சுத்தி இவங்க பேசுறதுதான் பிரச்சனையா இருக்கு எங்களுக்கு. நீங்க பாட்டுக்கு அமைதியா இருந்தீங்களா, நாங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு வந்துருவோன்றதுதான். இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ன்ற ஒரு மேட்டர் வந்து எப்பயுமே அது ஒரு பிரச்சனையாக தான் இருந்துகிட்டு இருக்கும். இப்போ சமீபத்தில் ஹாட்ஸ்பாட்டில் வந்தக்கூடிய ஒரு வெப் சீரிஸ்லையுமே அது ஒரு மேட்டராக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ட்ரெஸ்ஸிங் வந்துட்டு இவங்க அதுதான் ரொம்ப சம்மந்தமே லாஜிக்கலா வந்து டிஃபெண்ட் பண்ணவே தெரியாது நிறைய பேருக்கு. நான் ஒரு விஷயம் இது எனக்கு வேணும்னு நான் சொல்றேன்னா நிறைய பேருக்கு இங்க லாஜிக்கலா டிஃபெண்ட் பண்ணவே தெரியாது. நான் சொல்றது என்னுடைய கம்ஃபர்டபிளுக்கு நான் ட்ரெஸ் போடணும். ஃபீமேல் ஒரு பொண்ணு புர்கா போடணும்னு சூஸ் பண்றான்னா அது அவளுடைய சாய்ஸ். 2 பீஸ் போட்டு பீச்சுக்கு போகணும்னு நினைக்கிறான்னா அவளோட சாய்ஸ். இங்க யாரும் வந்துட்டு நீ புர்கா போடாத, நீ மாடர்ன் ட்ரெஸ் தான் போடணும்னு சொல்லல, மாடர்ன் ட்ரெஸ் போடாம அதை மட்டும் போடணும்னு சொல்லக்கூடாது. அவ்வளவுதான் வித்தியாசம்ன்றது. அவங்களுடைய சாய்ஸ் அது அப்படின்னு விட்டுறோம். இப்போ அதே மாதிரிதான் ஆண்களுக்கும் யாரும் வந்து நீங்க வேஷ்டி சட்டை தான் போட்டுட்டே வரணும்னு யாரும் இங்க ஃபோர்ஸ் பண்றது கிடையாது. நீங்க அதே மாதிரி ஜீன் தான் போடணும், இதை மட்டும் பண்ணக்கூடாது இங்க வருதுன்னு அவங்க கம்ஃபர்டபிளுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாரும் ட்ரெஸ் பண்றாங்க. ஆனா ஒரு பொண்ணுன்னு வந்தப்போ எல்லாமே நீ இந்த இடத்துல இப்படிதான் வந்து ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்ட்டு காலையும் மைன்யூட்டா இருக்கும். நான் சரி ஓகே சாரி போட்டு வரேன்னா ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் போடக்கூடாது. சாரி கட்டுறேன், சரி ஓகே எனக்கு வந்து ப்ரெஷரா இருக்கு, இவங்க கேக்குறாங்க சாரி தானே கட்டிட்டு வரணும் ஃபங்க்ஷனுக்கு, சரி ஓகேப்பா நான் வந்து சாரி போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஸ்லீவ்லெஸ் போறேன்னா அது போடக்கூடாது. நீ அதுல வந்து சிங்கிள் ஃபிளீட் நிறைய இடத்துல இன்னுமே சிங்கிள் ஃபிளீட் வச்சுட்டு வராங்க அப்படின்னா அது மரியாதை இல்லாத பொண்ணு அப்படின்வாங்க. எனக்கு புடவை கட்டுறது அதான் நான் இங்க அதுதான் பிரச்சனை. எந்த பொண்ணுகிட்டயுமே நான் சொல்லுவேன், ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க அக்செப்ட் பண்ணி சரின்னு குடும்பத்துக்காகவோ இந்த சொசைட்டிக்காகவோ செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அடுத்தடுத்து உங்க மேல ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்க இத பண்ணிட்டா அவங்க அமைதியாயிடுவாங்க. நான் வந்து சந்தோஷமா என் வேலையை பாக்குறேன்னு மூவ் ஆகவே முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன பெருசா ஒரு ட்ரெஸ் தானே, அவங்க சொல்ற மாதிரி போட்டு போயிடுங்களா, அதுக்கப்புறம் நீங்க பாட்டுக்கு ஜாலியா இருக்கலாம். அப்படி பண்ணவே முடியாது. நீங்க ஒன்னு அக்செப்ட் பண்ணும் போது உங்க மேல ஒன்னொன்னா வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. சரி ஓகே நான் சாரி போட்டு போகணுமா, நான் சாரி போட்டு போறேன், சீவ்லெஸ் பிளவுஸ் போட்டு போனா அதையும் கம்ஃபர்டபுளுக்கு பண்ணக்கூடாது, பட்டு புடவை கட்டிட்டு நல்லா மடிச்சு வச்சு பின் குத்திட்டு இப்படிதான் இருக்கணும். எவ்வளவு கசகசன்னு இருந்தாலும் எனக்காக ஒரு ஸ்கின் அலர்ஜிஸ் எல்லாம் இருந்து நான் ரொம்ப ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ஸ்கின் அலர்ஜி அதிகமா வரும் வெயில் டைம்ல. ஒரு டெத்துக்கு போகும்போது வந்துட்டு நான் நைட் பேண்ட்டும் டிஷர்ட்டும் போட்டிருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல டெத்து வீட்டில் இப்படி போடுறீங்களே, ஒழுங்கா வந்து நீங்க ஃபார்மலா சுடிதார் போட்டு ஷால் போட்டு இருக்கலாம் அப்படி சொல்லும் போது அந்த ஆண் போட்டிருந்தது ஆஃப் டவுசரும் டிஷர்ட்டும். நான் என்ன சொல்றதுங்க, அவங்களுக்கு நான் அந்த ட்ரெஸ் போடுறது கூட அவ்வளோ பிரச்சனை இல்லை. டிசிஷன் நீ எடுக்க கூடாது. ஒவ்வொரு விஷயத்துலயும் ஃபீல்ட்லயும் நாங்க ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கோம், நாங்க ஒரு பிளான் வச்சிருக்கோம். நீ இந்த ட்ரெஸ் போடணும், இந்த வேலையை நீ பண்ணலாம், இந்த படிப்பு நீ படிக்கலாம், இதெல்லாம் நாங்க வச்சிருக்கோம். அதை மட்டும் நீ ஃபாலோ பண்ண. நீ எப்படி முடிவு எடுப்பேன்றதுதான் எல்லாத்துக்கு பின்னாலையும் இருக்கு. நான் போய் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன், மீடியாக்கு போறேன் அப்படின்னா ஒரு சலனம் இருக்கும். நான் டீச்சர் ஆக போறேன், டாக்டர் ஆக போறேன்னா அந்த சலனம் இருக்காது. அதுக்கு பின்னாடி ஒவ்வொன்றுத்துக்கும் நீ எப்படி முடிவு எடுக்கலாம், நீ முடிவு எடுக்க கூடாதுன்றதுதான் இருக்கும். இந்த அயலி சீரீஸ்ல சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கு கடவுள் மேல அவ்வளவு பற்று அப்படின்லாம் இல்ல, கோவில இடிச்சுட்டா அவளுங்க நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க. ஸோ அவங்க பேச்சை கேட்க வைக்கணும்ன்றதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கடவுள், இந்த ப்ரொசீஜரு, கலாச்சாரம், அந்த இது எல்லாமே. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி தோணுது, அந்த ஹாட்ஸ்பாட் பார்த்தோன்னு உங்களுக்கு போட்டு வரணும்னு தோணுதா தாராளமா போட்டு வாங்க, தாராளமா போங்க. அதுக்கு ஏதாவது வந்து யாராவது ஏதாவது சொல்றாங்கன்னா, ஃபீமேலே சொன்னாங்க நல்லா இல்லைன்னு சொன்னாங்கன்னா ஃபேஸ் பண்ணுங்க. நாங்க அப்படிதான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபேஸ் பண்ணி நீங்களும் ஃபேஸ் பண்ணுங்க, நீங்களும் போட்டு வாங்க, பட்டாப்பட்டி போட்டு வாங்க, பனியன் போட்டு வாங்க. நிறைய பேரு பப்புக்கு போங்க, ஃபங்க்ஷன்ஸ்க்கு போங்க, போயிட்டு யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா நாங்களாம் எப்படி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோமோ நீங்களும் அதே மாதிரி ஃபேஸ் பண்ணி வாங்க, அவ்வளவுதான். சொன்னதுல ரொம்ப முக்கியமான விஷயம் நான் பார்த்தது வந்து அந்த டிசைடிங் ஃபேக்டருக்கான
இல்லை அந்த டெசிஷன் மேக்கிங்கான பவரை வந்து இன்னும் விமென்ஸ் கையில் கொடுக்கறதுக்கும் இல்லை கொடுத்தா இவங்களுக்கு ஈகோ ஹர்ட் ஆகுது நிறைய இடங்கள்ல. இதை வந்து எந்த இடத்துல இதை வந்து சரி செய்யலாம் அப்படின்ற மாதிரி இப்போ உண்மையிலே ஒரு சில மென்ஸ்க்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த டெசிஷனை நீ எடுத்துக்கோ, ஆனா அது வந்து நான் தான் டெசிஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்ட், அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும்னு ஆசை இருக்கும், ஆனா அது எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி மென்ஸ் வந்து நீங்க இதை கூட ஃபாலோ பண்ணி உங்க ஈகோவை குறைச்சிக்கிட்டு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? லைக் என்ன விஷயம் சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், நம்ம மேல தவறு இருக்குன்றத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது. இங்க வந்துட்டு எஸ் ஆல் மென்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டா இவ ஆண்களுக்கு என்ன ஆல்ரெடி அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு தமிழை போய் பேசிட்டேன், ஆண்கள் இப்படி பண்றாங்க, உடனே இவ வந்து ஆண்களுக்கு எதிரானவள் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. நான் சொல்றது இப்ப எஸ் ஆல் மென்னு சொன்னாலே எல்லாரும் வந்துட்டு நான் அப்படி கிடையாது தெரியுமா, நான் இப்படி தெரியுமான்னு ப்ரூவ் பண்றதுக்காக நான் இப்படி பண்ணியிருக்கேன், நான் அது பண்ணியிருக்கேன், அவங்களுக்காக நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன், இவங்களுக்கு புக்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன், இவ ட்ரெஸ் பண்ணா நான் அதுவும் கேள்வி கேட்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்க மாட்டேன்னா அது ஒரு நார்மலான விஷயம், அதை நீங்க சொல்லி ஜஸ்டிஃபை பண்ண தேவையில்லை. இன்னொன்னு எஸ் ஆல் மென்னு சொல்லும்போது எல்லாருமே இப்படி பண்ணிருக்கீங்கன்னு சொல்லல. இப்போ இங்க வந்து ஒரு பாம்பு வருது, நீங்க என்ன பண்ணுவீங்க? பாம்பு ஆயா சொல்லுவோம், பயந்து ஓடுவோம் மேம். ஏன் பயந்து ஓடுறீங்க? அது விஷப்பாம்பா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. அது விஷம் இல்லாம நார்மல் பாம்பா இருந்தா சொல்லிருக்கேன். அந்த மாதிரிதான் இப்போ என்னன்னா எஸ் ஆல் மென்ற ஒரு டேக் நான் எடுத்து சொல்லிட்டேனாலே நான் அப்படி கிடையாது, நான் ரொம்ப நல்ல பையன், நீ என்ன எப்படி இப்படி சொல்லுவ, நான் யாரையும் அபியூஸ் பண்ணது கிடையாது, எதுவும் இது பண்ணது கிடையாது, பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறேன். நீங்க சின்ன வயசுல இருந்து பாம்பு பார்த்திருக்கீங்க, பாம்பு கடிச்சாலே விஷம் ஏறிடும், இறந்துருவோம் அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அந்த சமயத்துல நீங்க இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவீங்க. உங்ககிட்ட நான் வந்து ரெகுலரா சொல்ல முடியுமா பாம்பு வந்தா இப்படி ரியாக்ட் பண்ணாத, அது நல்ல பாம்பா என்னன்னு உனக்கு தெரியுமா, விஷம் இல்லாம அது வந்து நார்மல் பாம்பா கூட இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இல்ல அந்த டைமுக்கு ஓகேன்னு நீங்க போறது பெட்டரா இருக்குமா, நகர்ந்து போறதுதான் கரெக்டா இருக்கும் இல்லையா? அதே மாதிரிதான் சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க எந்த பெண்கள் கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க, ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் அபியூஸ அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. வீட்டுக்குள்ளேயே யாராவது ரிலேட்டிவ்ஸ் யாராவது மிஸ்பிஹேவ் பண்ணிருக்கலாம், தப்பா டச் பண்ணிருக்கலாம், பேசியிருக்கலாம், பஸ்ல போகும்போது இது பண்ணிருக்கலாம், ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்ல ஒர்க் பிளேஸ்ல ஏதாச்சும் ஒரு மிஸ்பிஹேவ். இப்போ அதே மாதிரி அபியூஸ்னா வந்துட்டு ரேப் மட்டும்தான் பெரிய அபியூஸ், மத்ததெல்லாம் ஒன்னும் இல்லைன்றது இருக்கும். பஸ்ல போகும்போது உரசுறதுல இருந்து, தப்பான ஒரு ரீல் காட்டுறதுல இருந்து, ஒரு மாதிரி கிரீப்பியா பாப்பாங்க அப்படியே நம்மள பஸ்ல போகும்போது பசங்க பாக்குறது, சில பேர் இல்ல வயசான அங்கிள் பாக்குறதே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில ஒரு மென்ன பார்க்கும்போது நமக்கு ஒரு பயமோ வெறுப்போ அருவருப்போ வர மாதிரி ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஆச்சும் எல்லா பொண்ணுங்க லைஃப்லயுமே நடந்திருக்கும். நடக்கல அப்படின்னா ஐ எம் சோ ஹாப்பி, பட் மோஸ்ட்லி நடந்திருக்கும், 99% நடந்திருக்கும். ஸோ அப்படி பார்த்து நான் ஒரு விஷயத்த நான் வந்து அனுபவிச்சிருக்கேன், எனக்கு அந்த இம்பாக்ட் இருக்குன்னும் போது நான் அதை ரிப்ளிகேட் பண்ணதான் செய்வேன். எனக்கு பார்த்தா இப்ப நீங்க பாம்பை பார்த்தா பயப்படுற மாதிரி எனக்கு மென்னை பார்த்தா, மென் நார்மலா இருக்கும் போதே யாரும் வந்து இப்ப எனக்கு இங்க உங்களை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, கேமராமேனை பார்த்தா பயமா இருக்கு அப்படி கிடையாது. ஒரு தனியா இருக்கிறோம் ஒரு சிச்சுவேஷன்ல அந்த மாதிரிலாம் இருக்கும்போதோ, ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆகும் போதோ எனக்கு அந்த பயம் இருக்கிறது நார்மல் தான். அந்த இடத்துல நீங்க வந்து டிஃபெண்ட் பண்ணக்கூடாது. நான் இப்படின்னு வார்த்தைகளை சொல்றதை தாண்டி இவங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, அதனாலதான் இவங்க இப்படி பேசுறாங்க, ஸோ அவங்களுக்கான சேஃபான சர்க்கிளை நம்ம உருவாக்கி கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமைன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சரி இதை நான் எப்படி பண்றது, நான் ஒன்றும் வந்துட்டு ரேப் பண்றது கிடையாது, எதுவும் அபியூஸ் பண்றது கிடையாது, நான் எப்படி உங்ககிட்ட ப்ரூவ் பண்றது அப்படின்னா, எவ்ரி மென் ஆர் பொட்டன்ஷியல் ரேபிஸ்ட் அப்படின்னா நான் ரேப் பண்ணிடுவேன், நான் அப்பெல்லாம் பண்ண மாட்டேன். ஒவ்வொரு விஷயமே அப்படிதான். நீங்க ஒரு 18+ ஜோக்கு ஒரு பொண்ணு முன்னாடி வச்சுட்டு அவ ஆக்வர்ட் ஆகிறா அந்த சமயத்துல நீங்க பண்றீங்க அப்படின்னா நீங்களும் பொட்டன்ஷியல் ரேபிஸ்ட் தான். ஏதோ ஒரு இந்த மாதிரி படத்தோட வாய்ப்புக்காக ஒருத்தவங்க வந்து இப்படி பண்ணிட்டாங்க, அந்த வீடியோ லீக் ஆகுது, லிங்க் தேடி நீங்க உட்காந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்டா பாக்குறீங்க, எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்களும் பொட்டன்ஷியல் ரேபிஸ்ட் தான். ஒரு பொண்ணோட மாஃப்ட் இமேஜ் வருதுன்னா ஷேர் பண்ணா மட்டும் தப்புன்னு கிடையாது, அதை தேடி கண்டுபிடிச்சு பார்த்து சேவ் பண்ணி போன்ல வைக்கிறீங்கல்ல, பொட்டன்ஷியல் ரேபிஸ்ட் தான். வீடியோஸ் பார்க்கும்போது ஹிடன் கேமா இருக்கா, தெரியாம எடுக்கிறாங்களா, அதுலதான் எமோஷன் நல்லா கன்வே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுத்து பாக்குறாங்களா, அவங்களும் பொட்டன்ஷியல் ரேபிஸ்ட் தான். சின்ன வயசுல இருந்து இப்படி ஒன்னொன்னா நீங்க பண்ற எல்லாமே வந்துட்டு வாட்ஸ்அப் சாட்ல இருந்து ஒரு பொண்ணை பத்தி நீங்க கமெண்ட் பண்றது, அவ பாடி ஷேப் இப்படி இருக்குன்னு சொல்றது, அவளுக்கு வந்து பிரஸ்ட் பெருசா இருக்கு அப்ப கண்டிப்பா ஏதோ நடந்திருக்கு அப்படின்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா ஒரு தடவையாவது சாட்லயோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ ஏதோ விஷயமா பேசியிருப்பீங்கல்ல. இது எல்லாமே லீட் ஆகுது. இது எல்லாமே எப்படின்னா உங்க சர்க்கிள் அவங்களுக்கே தெரியாது. எல்லா பொண்ணுங்களுக்கும் அவங்க வீட்டுல இருக்க அப்பா, அண்ணன், ஃப்ரெண்டு, தம்பி
எல்லாருமே நல்லவன், என்னை சுத்தி இருக்க எல்லா ஆணும் நல்லவன் அப்படின்ற பட்சத்துல இன்னொரு பொண்ணை யாருங்க வந்து அபியூஸ் பண்றா? ஒரு ஆணுக்கு கண்டிப்பா ஒரு வந்துட்டு அம்மா இருப்பாங்க, இல்ல அக்கா இருப்பாங்க, தங்கச்சி இருப்பாங்க, இல்ல ஒரு பொண்ணு ஃப்ரெண்டாவது இருக்கும், இல்ல ஆபீஸ்ல ஒரு பெண் இன்வால்வ் ஆகாம ஆண் மட்டுமே தனியா இருக்கிறது கிடையாதுல்ல. எல்லா பொண்ணும் வந்து என்னை சுத்தி இருக்கிற ஆண், எனக்கு கனெக்ட் ஆன ஆண் எல்லாமே நல்லவங்க, யாரை கேட்டாலும் நல்லவங்க தான் சொல்றாங்க, நான் அப்படி பண்ணது இல்லைன்னு. அப்ப யாரு அபியூஸ் பண்றா? அவங்க வீட்லயும் பொண்ணு இருக்கு, அக்கா இருக்கு, தம்பி இருக்கு, எல்லாமே இருக்குதானே. ஸோ அங்கே நம்ம ஜஸ்டிஃபையே பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நான் நினைக்கிறேன், ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு சேஃபான ஸ்பேஸ் உண்டாக்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா, நீங்கள் போய் உங்களை டிஃபைன் பண்ணிட்டு இல்லாமல் நான் வந்து ரொம்ப நல்லவன் போர்ட்ரே பண்ணாமல், நம்மக்கிட்ட பிரச்சனைகள் இருக்குது, நம்மன்றது அங்கே நம்ம சமூகமாக வேலை செய்கிறோம். ஸோ நம்ம சமூகத்தில் பிரச்சனை இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை ரெக்டிஃபை பண்ண பார்ப்போம். யாராவது இப்படி கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, எதுக்கு அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, அவங்களே 1000 கஷ்டத்தில் பஸ் ஏறி போயிட்டு இருக்காங்க, நீ அந்த பொண்ணுகிட்ட இப்படி இருக்கா அப்படி இருக்கு, நீ ஏன்டா கமெண்ட் பண்ணுற? நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் உங்க எங்களுக்கான சப்போர்ட் கூட செகண்டரிங்க. ஃபர்ஸ்ட் உங்க சமூகத்தை திருத்துறதுக்காக அதை மாத்துறதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணும்ன்றதுதான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம எப்படியோ நாங்க வந்துருவோம், எங்களை சரி பண்ண கூட நீங்க வேணா, அந்த சுத்தி இருக்க சமூகத்துல இருக்கிற மிஸ்டேக் அனலைஸ் பண்ணி அதை சரி பண்ண பார்த்தாலே போதும் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஸோ ஆண்கள் நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை சரி பண்ணாலே ஃபைன். நீங்க எஸ் ஆல் மென் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. இந்த எஸ் ஆல் மென் அப்படின்ற டேகை வந்து நம்ம சோசியல் மீடியால எங்க பார்த்தாலுமே கீழேயோ இல்ல பக்கத்துலயோ காமா போட்டு நாட் ஆல் மென் அப்படின்னு இருக்கும். அது வந்து ரொம்ப காமனான விஷயம் தான். பட் நான் ஒரு சில இடங்கள்ல பார்த்தது வந்து எஸ் ஆல் மென் நாட் ஆல் மென்ன்றத ஒரு சில இடங்கள்ல பொண்ணுங்களே வந்து போட்டிருந்தாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதுதான் நிறைய இடத்துல வந்து பெண்ணுக்கு பெண்ணே எதிரின்னு சொல்றது, இல்ல வந்து பெண்கள் ஆணுகளுக்கு சப்போர்ட் பண்றேன்னா வந்து சொல்லும்போது அவங்களே ஒரு விக்டிமா இருக்காங்க, அவங்களுக்கு அது தெரியல அப்படின்றதுதான். ஏன்னா இப்ப நல்லா பாத்தீங்கன்னா வீட்டுல வந்துட்டு நான் இந்த மாதிரி போகக்கூடாது, இந்த இடத்துக்கு நான் அப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, இதெல்லாம் சொல்றது என்கிட்ட சொல்றது யாரு இருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பா கூட வந்து முறைச்சிட்டு இது பண்ணிட்டு போயிடுவாரு. அம்மாவோ அக்காவோ இப்படிதான் இருப்பாங்க. ஃபீமேல் தான் இன்னொரு ஃபீமேலுக்கு வந்து சொல்லி கொடுத்து இப்பதான் இருக்கணும், இப்படி உட்காரணும்ன்றது. ஏன் அப்படின்னா அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க அந்த கட்டமைப்பை உடைச்சிட்டு வெளியே வரணும்னு முயற்சி பண்ணும்போது என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க, என்ன மாதிரி சுத்தி இருக்கிறவங்க பேசினாங்கன்றத அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. நான் பட்டுட்டேன், இப்படி ட்ரை பண்ணிதான் நான் எவ்வளவோ பட்டுட்டேன், நீ அந்த மாதிரி கஷ்டப்பட வேணான்றதுனாலதான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு பெண்ணே வந்துட்டு இப்ப நாட் ஆல் மென் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லை, அவ்வளவுதான். அவங்க போக போக அந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. பொலிட்டிக்கலி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணும்போது, சூழல்ல இருந்து தெரிஞ்சுக்கும் பொழுது, ஒரு ஆணுன்றது மட்டும் இல்ல, ஒரு மதத்தை வந்து பெண் தூக்கி பிடிக்கிறா அப்படின்னா அங்க அவ விக்டமா தான் இருக்கா. அதுல இருந்து நிறைய விஷயங்கள் இவளுக்கு ஒடுக்குமுறை தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது அவளுக்கு தெரியாம இருக்கு. ஒரு கேஸ்ட வந்து ஒரு பெண்ணே தூக்கி பிடிக்கிறா அப்படின்னா அங்க அவதான் ஒடுக்கப்படுறா, அவளுக்கு அது தெரியாம இருக்கு. அதே மாதிரிதான் ஆண்கிட்டையும் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நம்ம ரொம்ப இந்தியாலேயே எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ப்ரிவிலேஜ்டா இருக்கிற ஒரு ஆள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஹெட்ரோசெக்சுவல் பிராமின் மென்னு தான். அப்போ அந்த பிராமின் கேஸ்ட்லயே வந்துட்டு ஒருத்தவங்க ஃபீமேலும் இருக்காங்க அப்படின்னா அந்த மேல் ஆட்டோமேட்டிக்கா ஃபீமேல் அப்பஸ் பண்ணுவாங்க. நீ படிக்க கூடாது, வீட்டுல இருக்கணும், பூஜை இது பண்ணணும், அது பண்ணணும், பீரியட்ஸ் டைம்ல இப்படி பண்ணணும், இந்த மாதிரியான அப்ரேஷன் அதுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். சரி, அதுக்கு அடுத்துல எல்லா கேஸ்ட் லேயர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே எந்த நம்ம வந்துட்டு சப்ரஸ்ட் கேஸ்டாவே இருந்தாலும் தலிதாவே இருந்தாலும் அதுக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள இந்த ஜெண்டர் பாலிடிக்ஸ் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. இப்படி எல்லா இடத்துலயும் ஜெண்டரு, கேஸ்ட், ரிலீஜியன், இப்படி எல்லா இடத்துலயுமே நம்மள அப்ரஸ் பண்ற விஷயத்துக்கே பார்த்து பரிதாபப்படக்கூடிய ஒரு நிலைமை தான் நிறைய பெண்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அது அவங்களே குத்தம் சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம அப்படித்தானே வளர்க்கப்பட்டிருக்கோம். ஒரு பொண்ணா இருந்தா வந்துட்டு ரொம்ப எமோஷனலா இருக்கணும், அடுத்தவங்க வழிய சொல்லாம புரிஞ்சுக்கணும், உனக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் வந்துட்டு நீ அடுத்தவங்களோட வழியை புரிஞ்சுக்கணும். இந்த கோவிட் டைம்ல ஒரு போட்டோ வந்துட்டு ரெண்டாச்சு, நீங்க பாத்தீங்க தெரியல, ஒரு அம்மா வந்து வென்டிலேட்டர் வச்சிருப்பாங்க, வென்டிலேட்டர்ல மாஸ்க் போட்டு தோசை சுட்டுட்டு இருப்பாங்க. அந்த போட்டோ போட்டு அம்மா அவங்களுக்கு எப்பவுமே அவங்க இதுல வந்துட்டு ஆமா எமோஷனல், அது வந்து எவ்வளவு பெரிய ஒரு தப்பான விஷயம் நிறைய பேர் புரிஞ்சுக்கவே இல்லை. ஆமா, அவங்கள அந்த அளவுக்கு வந்துட்டு ஏன் அவங்க சொன்னாலும் பண்ண மாட்டாங்க தான். நான் சாப்பிட்றேம்மா, நான் இது பண்றேன், நீங்க அந்த எஃபர்ட் எடுங்கல. நீங்க இப்ப ஆபீஸ்ல போய் பண்ணுவீங்களா, இந்த ஒரு ஜாப் பண்ண வேண்டி இருக்கு, நீங்க பண்ண உங்களுக்கான பேமெண்ட் வரும் இல்லையா, அவங்க பண்ணா அவங்க பேமெண்ட் வரும், இல்ல நானே பண்றேன்னு முன்னெடுத்து எப்படியோ நீங்க பண்ணுவீங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்களுக்காக நீங்க எவ்வளவு போராடி எவ்வளவு இது பண்றீங்க. அம்மா வந்து இந்த வண்டி வாங்கக்கூடாது செலவாகும்னு சொன்னாங்க அப்படின்னா கேட்டுட்டு உட்கார ஆட்களா? இல்ல எனக்கு இந்த வண்டி தான் பிடிக்கும், நான் இதுதான் வாங்க போறேன், நீங்க போராடி பேசி அவ்வளவு ஃபைட் பண்ணி வாங்குறீங்களா? ஒரு தோசை சுடுறதுல நீங்க அப்படி ஃபைட் பண்ண முடியாதா? ஆமா நான் தோசை சுடுறேன், இல்லப்பா நீ உட்காந்து சாப்பிடு, சரி ஓகே, அவ்வளவுதான்.
உங்களுடைய எஃபர்ட் அவ்வளவுதான் இருக்கு. சோ அந்த இடத்துல நீங்க வந்து ரொமான்டிசைஸ் பண்ணக்கூடாது அவங்களுடைய வலிகளை. அந்த மாதிரியான விஷயங்களை ஏன் அவங்க அதை பண்றாங்கன்னா அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க, பையன் சாப்பிடணும், பிள்ளைய பாத்துக்கணும், நம்ம உடம்பு என்ன ஆனாலும் வந்துட்டு நம்மளுடைய கடமை வந்து நம்ம ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாம் பாத்துக்கணும். இப்படி சின்ன வயசுல இருந்தே நம்ம எல்லாரையும் எம்பத்தைஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயம் பெண்கள் மேல இருந்துகிட்டே இருக்கு. அவங்க அப்படிதான் வளர்க்கப்பட்டிருக்காங்கன்னும் போது ஆண்களை பார்த்து நம்ம எம்பத்தைஸ் பண்ணணும் அப்படின்றது. எம்பத்தைஸ் பண்றது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நான் இது ஆல்ரெடி தமிழ்ல சொல்லியிருந்தேன், ஒரு ஆணுக்கு அபியூஸ் நடந்துருச்சுன்னு ஒரு போஸ்டோ நியூஸ் கார்டோ வந்துச்சுன்னா அதுக்கு கீழே ஒரு சக ஆணை வந்துட்டு நான் அங்க இருந்திருக்கலாம், எனக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன் கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. ஆனா நிறைய பெண்கள் தான் வந்துட்டு இப்படி பேசக்கூடாது, எப்படி ஒரு அபியூஸ் இது பண்ணிருக்கீங்க, அந்த வலி எனக்கு புரியுதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க கண்டினியூஸா அதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ எம்பத்தைஸ் பண்றது தப்புன்னு நான் சொல்ல வரல. பட் எந்த இடத்துல சிலலாம் நம்ம அப்ரஸ் ஆகுறோன்ற இடத்துலயும் வந்துட்டு இல்ல நாட் ஆல் மென், ஆண்கள் பாவம் அப்படின்னு சொல்றதுதான். எந்த இடத்துல நம்ம எம்பத்தைஸ் பண்றோம் அப்படின்றதுலதான் இருக்கு. அந்த புரிதலே நீங்க சொன்ன மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு அப்போ எக்ஸாக்ட்லி வரல. அவங்களும் கத்துப்பாங்க, போக போக தெரியும் இல்லையா. நான் இப்போ வீட்டுல இருந்தப்போ என்னோட ஸ்டாண்டர்ட்ஸுமே நிறைய மாறி இருக்கும். நான் வீட்டுல இருந்தப்போ எப்படி இருந்தேன், ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்கு வந்தப்போ எப்படி இருந்தேன், இப்போ ஃபுல் சொசைட்டியை பார்க்கும்போது நான் எப்படி இருக்கேன்னு எல்லாமே சேஞ்ச் ஓவர் ஆகுது. அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணிப்பாங்க, அவ்வளவுதான். ஆக அட்வான்டேஜ் எடுத்துக்க வேணாம். அவங்களே சொல்றாங்க பாருங்க நான் அல்வனா அப்படின்லாம் நீங்க எடுத்துக்காதீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் யோசிங்க, நம்ம அனலைஸ் பண்ணுங்க, நம்ம எந்த அளவுக்கு நம்ம சமூகத்தை மாத்த வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு ஒரு ஆணா அப்படின்ட்டு நீங்க இது பண்ணுங்க. ஏன்னா ஒரு மென் குரூப்ல இருக்க ஒரு மென்னாலதான் அவங்கள மாத்த முடியும். நான் வந்து உள்ள போய் சொல்ல முடியாது, பண்ண முடியாது. ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஆண்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாத்துனீங்க அப்படின்னா அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பெண்களும் அந்த விஷயங்களை புரிஞ்சுப்பாங்க. நீங்க சொன்ன அந்த ஒரு விஷயம், அந்த மென் குரூப்ல இருக்கிற ஒரு மென்னால அந்த சேஞ்ச் ஆக்சுவலி ஏன்னா அதுல ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி. நீங்க அப்படி ஏதாவது நான் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணா கூட அந்த மென்னை அங்க வந்து ஒடுக்கப்பட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அது வந்து அது என்ன சொல்லி ஃபிக்ஸ் பண்றது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃபைன். அது சொன்ன மாதிரி எப்படி விமன் காலப்போக்கில் அதை கத்துக்கிட்டு மாறுவாங்களோ மென்னும் மாறுவாங்க அப்படின்றதுதான். கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணலாம். அதான் சொல்றது, ஒரு நல்ல காஸ்க்காக நம்ம இது பண்றதுல தப்பு இல்லையே. கண்டிப்பா. இப்போ ஒரு குரூப்ல நீங்க ஒருத்தர் சொல்றீங்க இந்த மாதிரிலாம் பண்றது தப்புடா, இதுடா நான் வரலடா, லிங்க் எல்லாம் கேட்காதடா, குரூப்ல இருந்து நான் லெஃப்ட் ஆகுறேன்டா, இந்த மாதிரி குரூப் எனக்கு தேவையில்லடான்னு நீங்க லெஃப்ட் ஆகுறீங்க. இன்னொருத்தனும் இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு வாரம் கழிச்சு அவன் புரிஞ்சுக்கலாம். அடுத்து அவன் அப்படி ஒண்ணு பண்றானா கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் வந்து அங்க பில்ட் ஆகும்ல. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ட்ரை பண்றதுதான். நான் ஃபுல்லா பிளேம் ஆண்கள் மேலதான் இது பண்ணணும், நீங்க உடனே மாறணும், இதை பண்ணுங்க, பெருசா வந்து போராட்டம் பண்ணுங்க, அந்த மாதிரி நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ஆயிடுங்க. எனக்கு புரியுது, நாங்க எப்படி வந்து பொலிட்டிக்கல் ஆகிறதுக்கு இந்த இடத்துக்கு வரதுக்கு இன்னும் நான் நிறைய பொலிட்டிக்கலி லேர்ன் பண்ண வேண்டியிருக்கு. இந்த இடத்துக்கு வரதுக்கே நான் எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்கேன்னு தெரியுது. நீங்களும் உங்களை டிஃப்ரெண்டா பார்ப்பாங்க. ஒரு இடத்துல நீங்க இருக்கும்போது பெண்களுக்காக பேசினாலே நீ என்ன சிங்க் பண்ற, நீ வந்து அவங்க பேசுறதே அவன் வந்துட்டு அந்த பொண்ணு வந்துரும் மடிஞ்சிரும்ன்றதுக்காக தானே நீ பேசுறேன்னு கேட்பாங்க. எல்லாமே எனக்கு புரியுது. பட் காஸ்ட் பார்க்கும்போது ஒரு நல்ல காரணத்துக்காக தான் அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இது பண்றதுல தப்பு இல்லைன்னு தான் தோணுது. நாங்க எப்படி சத்தமா சிரிக்கிறதோ வெளியே போறதோ வந்து அது தவறு கிடையாது, அது நார்மலான விஷயம் பேசுறோமோ அதே மாதிரி ஒரு ஆணுக்கு அழறதுன்றது தப்பு கிடையாது. பொண்ணுதான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் போடாதீங்கன்னு பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கமும் ஒரு ஆம்பளைனா மீசை வச்சுட்டு இருக்கணும், வெள்ளையா இருக்கக்கூடாது, சாஃப்டான ஸ்கின் டோன் இருக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் அப்படின்னா பொண்ணு மாதிரின்ட்டு டைவெர்ட் பண்ணுறது. இதுலேயுமே நிறைய பேருக்கு சில கேள்வி இருக்கும். இப்போ ஐட்டம் சாங்ஸில் வந்துட்டு பெண்கள் தானே நடிக்கிறாங்க, நீங்கள் ஏன் அவங்கள கேள்வி கேட்க மாட்டீங்க, போல்டாக பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் ஐட்டம் சாங் ஏன் வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு டிரெக்டர் கேட்குறீங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஜிம்மில் எத்தனையோ பேர் பசங்க வராங்க ஷர்ட் போடாமல் இருக்காங்க. நிறைய ஜிம் போகிற பசங்க வந்து நல்லா சிக்ஸ் பேக்ஸ் காட்டுறேன், இது பண்ணுறேன், கால் காட்டுறேன், டவுசர் போட்டெல்லாம் வந்து ரீல் போடுறாங்க. நான் ப்ரொவோக் ஆகி அவங்களுக்கு போய் நான் மெசேஜ் பண்ணுறேன். ஃபேக் ஐடி வரைக்கும் அவ்வளோ க்ரியேட் பண்ணி வச்சுட்டு எவ்வளோ வல்கராக டு த எக்ஸ்டென்ட் அந்த பொண்ணுடைய டேவே ஸ்பாயில் ஆகுற அளவுக்கு விஷயங்கள் பண்ணிடுறாங்க. இந்த ஃபுல் பாட்காஸ்ட்டை கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அரே வாய்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அரே வாய்ஸ் ஆடியோ சோஷியல் பிளாட்ஃபார்ம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபாஸ்டான வேர்ல்டில் உங்களால் 30 செகண்ட்ஸில் உங்கள் கண்டென்ட் க்ரியேட் பண்ணவும் முடியும், இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸை கேட்கவும் முடியும். ஒரு சில பேருக்கு ஃபேஸ் காட்டுறதுக்கு, கேமரா முன்னாடி ஃபேஸ் காட்டுறதுக்கு இனிமேல் ஹெசிடேஷன்லாம் இருக்கும். அவங்கெல்லாம் அவங்களுடைய டேலண்ட்டை சூப்பராக காட்டுறதுக்கான ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம்னே சொல்லுவேன். ஸோ மறக்காமல் அரே வாய்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க.